காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாடு மதுரையில் நடைபெற இருப்பது அரசியல் களத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. மாநாடு தொடர்பான செய்திகளை தொடக்கம் முதலே புதிய தலைமுறை விரிவாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் மாநாடு தொடர்பான ஏற்பாடுகள் குறித்த விவரங்களோடு களத்தில் இருக்கும் செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், நாளை மறுநாள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு 2வது மாநில மாநாடுங்கிறது நடக்க இருக்கு. தற்போது வரைக்கும் என்னென்ன ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருக்கு, என்ன நிலவரம்? பிரியதர்ஷினி, தாவேகாவின் 2வது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் பாரப்பத்தி கிராமத்தில் நாளை மறுதினம் நடைபெற இருக்கிறது. பல்வேறு ஏற்பாடுகள் இந்த மாநாட்டுக்காக மிக பிரமாண்டமான முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக இந்த இறுதிக்கட்ட பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சியில நீங்க பார்க்கலாம். கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற இந்த முதல் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் 120 ஏக்கர் அந்த மாநாட்டுக்காக பயன்படுத்தப்படுது. இந்த முறை அதிக அளவில் தொண்டர்கள் கூடுவார்கள். ஏன்னா எலெக்ஷன் இயர்ன்றனால அதிக அளவில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தன்னுடைய செல்வாக்க நிரூபிக்கின்ற அடிப்படையில் இந்த மாநாட்டுக்கு சுமார் 250 ஏக்கர் அந்த மாநாட்டு பரப்பளவாக அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. சுமார் 400 ஏக்கருக்கு மேல பார்க்கிங் வசதி மட்டும், ஏன்னா தொண்டர்கள் வரக்கூடிய அந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதற்கு சுமார் 400 ஏக்கருக்கு மேலாக 3 வெவ்வேறு இடங்கள்ல இந்த பார்க்கிங் வசதி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் மாநாட்டில் 5 நிர்வாகிகள் மட்டும்தான், மிக முக்கியமாக இந்த பொதுச்செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட மிக முக்கியமான நிர்வாகிகள் மட்டும்தான் விஜயோட அமர்ந்திருந்தாங்க. ஆனால் இந்த முறை முதல் மாநாட்டுக்கு பிறகு பல்வேறு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது போன்ற பல்வேறு முக்கியமானவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் சுமார் 200 அடிக்கு இந்த ஸ்டேஜ் மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஸ்டேஜில் அமர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் இருந்து சுமார் 350 மீட்டர் நீளத்திற்கு ரேம்ப், விஜய் நடந்து வருவதற்கான ரேம்ப் வந்து அமைச்சிருக்காங்க. தொண்டர்கள் இருபுறம் இருக்கும் பொழுது அவர் அந்த ஸ்டேஜை ஒட்டினாப்ல இருக்கக்கூடிய அந்த ரேம்ப் என்பது சுமார் 10 அடி உயரத்திற்கு அமைச்சிருக்காங்க. இது போன்ற பல்வேறு விதமான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த மாநாட்டில் நடந்த எந்த தவறுகளும் இந்த மாநாட்டில் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகத்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மிக முக்கியமாக தண்ணீர் வசதி வந்து கடந்த மாநாட்டில் வந்து செஞ்சு கொடுக்கப்படல. பாட்டிலில் தண்ணி கொடுத்தாலும் போதுமான அளவுக்கு அது பயன்படுத்தப்படல என்ற அடிப்படையில் பைப்லைன் மூலமாக ஒவ்வொரு பாக்ஸஸ்க்கும் அந்த பிரிவுகளாக 60 பிரிவுகளாக தொண்டர்கள் அமர்வதற்கான அந்த பாக்ஸஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் பைப்லைன் மூலமாக தண்ணீர் கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை வந்து செஞ்சிருக்காங்க. நாளை மறுதினம் இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய ஒரு நிலையில இறுதிக்கட்ட பணிகள் மிக முழு வீச்சில் தொடர்ச்சியாகவே நடந்துட்டு இருக்கு. தாவேகாவுடைய இந்த 2வது மாநில மாநாடு என்பது தேர்தலை ஒட்டி நடைபெறக்கூடிய ஒரு சூழல்ல விஜயோடைய பேச்சு என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கப் போகின்ற ஒரு எதிர்பார்ப்பு தாவேகா தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே தன்னுடைய கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் என்றதை விஜய் தெளிவுபடுத்தியிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட முதல் மாநாட்டிற்கும் 2வது மாநாட்டிற்கும் 11 மாதங்கள் இடைவெளியில அவர் பெரிய லெவலில் வெளியில வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் பொதுவெளியில தொடர்ச்சியாகவே இருக்கு. அவருடைய தொண்டர்கள் அதிக அளவில் அவரை பார்க்க கூடிடுவாங்க அப்படின்ற அடிப்படையில் ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் அவரால் வர முடிஞ்சது அப்படின்றது தாவேகாவுடைய மிக முக்கியமான ஒரு வாதம். ஆனால் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நேரடியாக மக்களை சந்திப்பதற்கான ஒரு களத்திற்கு அவர் வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சில நிர்வாகிகள் மத்தியிலும் சரி, தொண்டர்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியிலும் தொடர்ந்து இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த 2வது மாநில மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அவருடைய பேச்சு எப்படி அமைய போகிறது, எதை நோக்கி அவருடைய அரசியல் செல்ல போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மாநாட்டிற்காக செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.